நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலனுடைய பயிற்சி. ஆங்கில மதத்துல 11வது மாசம் நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? இந்த மாசத்தோட எண்ணே பாருங்க. நவம்பர் மாசம் 1/1/2 காசு, பணம், வருமானம், குடும்பம், லாபம், லாபத்துக்குள்ள மாசம் தான் அந்த நவம்பர் மாசம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நவம்பர் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்க போகுது? ஏன்னா குரு உச்சத்துல இந்த மாசத்துல பயங்கரமான வெற்றி இருக்கு, எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து. மாத பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க. இந்த கிரக உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும், இது நடக்காது. அந்த திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணாதான் ஒரு பலனை கொடுக்க முடியும். திசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க. துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. குரு சுக்கிரன் ஜோதிட நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் நவம்பர் மாசம் 3ஆம் தேதி சூப்பரான முகூர்த்தம். அது வளர்புரை முகூர்த்தம் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 16ஆம் தேதி ஒரு முகூர்த்தம். இந்த 2 முகூர்த்தமே தேய்பிர முகூர்த்தம். 23ஆம் தேதி சூப்பரான முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் தான் வருது. 27ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இதான் அந்த மாசத்துடைய ஈவனான முகூர்த்தம். மற்ற எந்த விஷயமும் கிடையாது. எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த நவம்பர் மாசம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பக்காவா என்னென்ன பலனும் பார்ப்போம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலா ராசி. எப்போதுமே பாருங்க துலா ராசிக்காரன் பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க துலா ராசிக்காரன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரன். ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாகிறது? சனி பகவான் உச்சமாவாருங்க. எப்படி? சனி பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி தான் துலா ராசி. அது சரராசி, இது வேகமாக இயங்கக்கூடிய ராசிக்கிறாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் ஃபாஸ்ட் அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணம் தான் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பது வரக்கூடிய நவம்பர் மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. குரு சுக்கிரன் ஜோதிடருக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப உங்களுக்கு இந்த நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு? இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். தயவு செய்து இந்த மாத பலன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல எதுவும் கிரகத்துடைய திசை புத்தி மாறுதான்னு பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இப்பைக்கு இந்த கிரகம் இருக்கு, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த மாசத்துக்கு அப்புறம் அது மாறுது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். அப்படி மாறுதான்னு பார்த்துட்டு நீங்க பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனா, துல்லியமான ஒரு பலன் உங்களுக்கு பார்க்கலாம். ஏன்னா சில பேர் துளாராசியை சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு, நான் கால் பண்ணோம் அப்படிங்கிறீங்க. தயவு செய்து ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்புறம் உயிருங்கிறது விதி ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம். நீங்க பிறந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் உங்களுடைய விதி தீர்மானம் பண்ணும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் கோச்சார பலன். இப்பைக்கு கிரகத்தை சூழலை வச்சு சொல்றதா இந்த கோச்சார பலன். அப்ப இது உடலும்பாங்க. அப்ப உயிருங்கிறது என்ன? உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். அதனால அதை மேட்ச் பண்ணிக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய உடல் இந்த கோச்சார பலனையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு பலன் வரும். இதுல கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்ய பார்ப்போம். ஒரு ராசில இருந்து பாருங்க, ஒரு ராசில யாருன்னா சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. ஏன்னா நவம்பர் மாசம் 2ஆம் தேதி அவர் பேச்சு ஆயிடுவார், சுக்கிர பகவான் வந்துருவார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்து 2ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்வாங்க. செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்காருங்க, நல்லா பாத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார், இதுல கும்பத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார், அதுவும் மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் அதிசாரமா பேச்சியாகி சூப்பரா உட்காந்துருக்கு, உச்சத்துல இருக்காரு பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார், இதுல சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்காது, எம்டியா தான் இருக்கும். இதுல என்னன்னா 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. ஒண்ணு இந்த நவம்பர் மாசம் கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் பேச்சாகி 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், நல்லா பாத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25ஆம் தேதி சுக்கிர பகவான் பேச்சாயும் அவர் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதுதான் கிரகத்தோட அமைப்பு. சுக்கிர பகவான் சொந்த வீட்டுல ஆட்சி பலம், நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி? துளாராசிக்கு சொந்த வீட்டுல ஆட்சி பலன். இதனால வரைக்கும் நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்க, இப்ப சொந்த வீட்டுக்கும் ஒருத்தருடைய விருந்தாளி வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. வாடகை வீடும் சொந்த வீடும் நிறைய இருக்குல்ல. அப்ப சொந்த வீட்டுல இருக்கும்போது சூரிய பகவானோட சேர்ந்து அவர் நிற்கும் பொழுது, நிறைய பேருக்கு சொல்றேன், சூரிய பகவானோட சேர்ந்து நிற்கும் பொழுது நிறைய நல்ல விஷயத்த உண்டு பண்ணும்.
நீசபங்க ராஜயோகமா மாறும். நல்லா தெரிஞ்சுங்க. சுக்கிரவான் ஆட்சி பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து சூரியன் நிற்கும் போது நீசபங்க ராஜயோகம் வருஷத்துல ஒரு வாட்டி தான் துளாராசிக்கு வருவார் இந்த சுக்கிரபகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு யோகமானதும் ஆட்சி பலமா இருக்கும்போது நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதுக்குமே நீங்க கவலைப்படக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு நல்லதா இருக்குது. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். எல்லாமே யோகமா மாறும். பார்த்துக்கங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, எல்லாமே டோட்டலா யோகமா மாறும். துளாராசியை பொறுத்தவரை எதுக்கு நீங்க தயவு செய்து பயப்படக்கூடாது. எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் வைங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா சூப்பரான டைம் வருது. பாத்துக்கோங்க. இதை விட்டுறவே கூடாது துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. உங்க ஜாதகத்தை மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, சுக்கிரபகவான் 12ஆம் பாவத்துல இருந்தாருங்க, விரயஸ்தானத்துல போய் இருந்தாருங்க, அதுவும் கன்னி ராசியில இருந்தாருங்க. எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வந்துச்சுமான்னு கேட்டு பாருங்களேன். சும்மா கேளுங்க. ஆமாமா, நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய விதிஜாதல சரியில்லையோ, கடனா, பகையா, எதிரியா, உடம்பு ஆரோக்கியத்துல தடையா, இல்ல நண்பர்கள்ட்ட கூட்டாளிட்ட பழக்கம் பிரச்சனையா, இல்ல படிப்பு கல்வியில ஒரு பிரச்சனையா, இல்ல நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல சரியில்லாத ஒரு அமைப்பா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாம்பாங்க. கன்னி ராசியில சுக்கிரன் நீசம் ஆகும் போது அங்க நீசமான வேலை ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க. சரியான உங்க மைண்ட் உங்கள்கிட்ட இல்ல, இன்னும் குழப்பத்துலதான் இருப்பாங்க. ஏன்னா நவம்பர் மாசம் 2ஆம் தேதி தான் அவர் பயிற்சி ஆகிறார். அப்ப எதிரி, பகை, கடன் பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு தடங்களை துளாராசிகரை சந்திச்சிருப்பாங்க. இது நம்ம எழுதியே கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு தடைகளை இதுக்கு முன்னாடி சந்திச்சாங்க. இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதக தசாபதி சரியில்லையோ, இப்ப துளாராசியை பொறுத்தவரை செலவுக்குள்ள கிரகம் மட்டும்தான் உங்க உடம்புல வேலை செஞ்சிருக்கும். நல்லா பாத்துக்கணும். குடும்பத்துல அது எப்படி வேணாலும் செலவு வரலாம். ஒண்ணு இடமா வரலாம், இல்ல பூமியா வரலாம், இல்ல படிப்பா வரலாம், தொழிலா வரலாம், உத்தியோகமா வரலாம். இது மாதிரி அமைப்பை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? துளாராசிக்காரங்க தான். குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது நீங்க தான். அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் துளாராசிக்காரங்க தான், குரு சுக்கிரன் ஜோதிட டிவி. ஏன்னா இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். ஏன் நான் இதுக்கு முன்னாடி இப்படி உங்களுக்கு பலவீனத்தை சொன்னா, இது ஒரு சில பேருக்கு நல்லதையும் கொடுத்துருக்கும், ஒரு சில பேருக்கு சுக்கிரவான் கெட்டு போயிருந்தா கெட்டதையும் கொடுத்துருக்கும். இப்ப ஏன் நல்லது வரப்போகுது? என்ன காரணம்? எதை வச்சு நீங்க காரணம் எதை வச்சு சொல்ல முடியும்? எதை நல்லது நடக்கும்னு சொல்றீங்க? எப்படி பார்த்தாலும் 14ஆம் தேதி 2ஆம் இடத்துல சூரியன் போய் பக்கா உட்காந்துருவாரு. அது இல்லாம செவ்வாய் உங்களுக்கு பலமா இருக்காரு. பொருளாதார வருமானம் எக்காரணத்தை ஒண்ணு குறையாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காசு பணம் கையிலே நின்று இருக்காது. 45 நாள் புளிஞ்சு விட்டாப்ல அவங்கள. இதுக்கு முன்னாடி பாருங்க 45 நாள் சரியா இருந்திருக்காது. இப்ப வருமான பொருளாதாரம் இப்ப ஏதோ இன்கம் உங்களுக்கு இனிமே கிடைக்கும். எப்ப? நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வருமானம் சூப்பரா இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி போல, அதுவும் புதனோட சேர்ந்து இருக்கு. அது இல்லாம சூரிய பவனம் சேர்ந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தான அதிபரம் சேரும் பொழுது பெருங்கொண்ட பணம் எங்காச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வாங்க முடியல. இப்ப கேட்டு பாருங்க, கிடைக்கும். பாத்துக்கோங்க. கடன் பேங்க்ல எந்த பேங்க்ல போய் கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா நீங்க கேட்ட லோன் சாங்ஷன் ஆகும். பாத்துக்கோங்க. பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபம் உண்டு. பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடையும் வராது. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் மூலமா நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம். பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு சொல்றேன். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலாம். திருமணம் கண்டிப்பா இதை பேசுங்க. இப்ப திருமணம் ஆகாத அனைவருமே திருமணத்தை பத்தி பேசி பாருங்க. திருமணம் நடக்கலாம் என்னன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு நவம்பர் மாசத்துல திருமணம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுக்குமே சொல்லி எழுதியே கொடுத்துடலாம். ஏன்? எதனால நீங்க இப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? எதை வச்சு சொல்றீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்? நல்லா பாருங்க. குருவுடைய பார்வை நேரம் சனி பவனை பாக்குறாரு. 10ஆம் இடத்து குரு சனி பவன குழந்தைக்காரர் சனி பவனை பாக்குறாரு. அதனால குழந்தை பாக்கியம் இருக்குது. அடுத்து சுக்கிரபவன் மனைவி ஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால குழந்தை பாக்கியம் இருக்குது. அடுத்து 11ஆம் வீட்டு அதிபரோட சேர்ந்து இருக்காரு. உங்க ஆசையை பூர்த்தி பண்ண குழந்தைக்கு யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அவங்கள குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. காதல் திருமணம், 2ஆவது திருமணம் ரெண்டுக்குமே ஓகே. இப்ப நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இடம் பூமி சார்ந்த விஷயம் வழக்கு இருந்தால் அரசாங்கம் மூலமாக இப்ப ஒரு நல்ல செய்தி வரலாம். ஜாதகத்துல அதுக்கான நேரம் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூரிய பகவான் செவ்வாய மண்மனை காரகரை செவ்வாய் பகவானை போய் தொட போறாரு. எது? வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம். மண்ணுக்கு மனைக்கு செவ்வாய் தானே அதிபதி. அவரோட சேர்ந்து சொல்றாரு. அது இல்லாம இந்த வழக்குக்குனாவே இந்த புதன் தான். இப்ப ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வருதுன்னா புதன் சரியில்லைன்னா வழக்கு வருதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அதிபரை சேர்றதுனால ஏதோ அம்மா சொத்தோ இல்ல அப்பா சொத்தோ ஏதோ ஒரு வழக்கு இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிடுவாங்க. உங்க பக்கம் நல்லா அனுகூலமா வந்துடும். இது ஜாதகத்துல நல்லா இருந்தா கண்டிப்பா நடக்கும். ஏதோ ஒரு வழக்கு நிலுவையில இருந்தால் உங்க பக்கம் தீர்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க, வேலை கிடைக்காத அளவுக்கு சூப்பரான நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட டாப்பான வேலை கிடைக்கும். வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நல்ல வேலையா வரக்கூடிய நேரம் இந்த துளாராசிக்கு பக்கவா இருக்கு பாருங்க. நவம்பர் மாசத்துல
ஏன் சொல்றீங்க வேலை கிடைக்கும்? என்ன வச்சு எதை வச்சு உங்களால கரெக்டா சொல்ல முடியுது? நல்லா பாருங்க, வேலை உத்தியோகஸ்தான் அதிபதி யாரு? சனி பகவான் தானே, குரு பகவான் தானே. அவர் குரு பகவான் எங்க உங்களுக்கு எங்க இருக்காரு? ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்துல இருந்து சனி பகவானை பாக்குறாரா? அப்ப வேலைக்காரரை பாக்குறாரா? அது இல்லாம 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை பாக்குறாரா? அப்ப அது இல்லாம ஒரு 25 அப்புறம் உங்க சுக்கிரன் அதிபதியை பார்ப்பாரு, உங்க ராசி அதிபதியை பார்ப்பாரா? கண்டிப்பா வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல உள்ளவங்க சத்தியமா சொல்றேன் ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் நல்ல வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமா இருக்கும். தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்க அனைவருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு? எனக்கு 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 பிஆர் கிடைக்குமா, எனக்கு விசா கிடைக்குமா, இப்ப எதுவும் கிடைச்சிருமா? கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய நிறைய பேருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் பார்த்துக்கணும். உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவு கடுமையா பண்ணாங்க, இனிமே செலவு இருக்காது. நல்ல ஒரு நிம்மதியான தருணத்தை பாக்குறீங்க. மெயினா கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, கமிஷன் ஏஜென்சி, ரியல் பிசினஸ், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலைனா சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் பாத்துங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. லாட்ரி நம்ம எடுத்து பாருங்க, அடிங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி எடுத்து பாருங்க. கண்டிப்பா 100% இந்த சூரியனும் இந்த சுக்கிர பகவானும் இணைஞ்சு நிக்கிறதுனால பெருங்கொண்ட பணம் கிடைக்கிறதுனா சொன்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா லாட்ரி அடிக்க போது நிறைய பேருக்கு இந்த வரக்கூடிய இந்த நவம்பர் மாசத்துல பாத்துக்குங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் இருக்கிறதுனால அடிக்க போகுது. இதெல்லாம் எப்ப? நவம்பர் மாசம் 16ஆம் தேதிக்குள்ள அடிக்கும் பாத்துக்குங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாம் சூப்பரா இருக்கும். நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமா திறமையான குணம், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே எது வந்தாலும் பயப்படாது, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா தான் வரும். வருமானம், பொருளாதாரம், இன்கம், வேலை, தொழில், உத்தியோகத்துல எல்லாம் ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு? சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேன். கஷ்டமே வராது. இனிமே கஷ்டம் குறையும். உங்களுடைய கஷ்டங்கள் குறைஞ்சு நல்ல ஒரு நிம்மதியான உதாரணத்தை பார்க்க போறீங்க. இனிமே கஷ்டத்தை மறந்துடுங்க. கணவனை ஒற்றுமை, வேலை உத்தியோகம், தொழில் உத்தியோகம் இனிமே நல்லா இருக்குன்னா செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்காரு, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்ம ஒரு மதிப்பா இருக்கணும், கௌரவம் அந்தஸ்தோட இருக்கணும், வருமானம் தீட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்த சுவாதீன சில எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். பார்த்துக்க உங்களுடைய கற்பனை பயங்கரமா இருக்கும். லைஃப்ல இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், நிறைய ஆசை இருக்கும். ஆனா நீங்க ஆசைப்பட்ட விஷயம்லாம் லைஃப்ல எதுவுமே நடக்கல, எல்லாமே தடையா கொடுத்தாரு, ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டாரு, உங்களை மனக்குழப்பத்துக்கு ரொம்ப தள்ளப்பட்டுட்டார். வேலை நிரந்தரமா கிடைக்கல, படிப்புகள் சரியா இல்லை, உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, ஏன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே பெருசா நம்ம சாதிக்க மனசுல ஓடும். இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் சொல்றது சுவாதீனத்துல பிறகு நல்ல டைம்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாத்துக்குங்க. கெட்டதை தூக்கி பண்ணுங்க, நல்லதை மட்டும் யோசிங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, அடுத்து இந்த கமிஷன் வியாபாரம், அரசியல் சார்ந்த விஷயம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கு பாத்து. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விசாகனத்தில் பிறந்த எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாகத்துல பிறந்தவங்க சூப்பரா டைம் இருக்கு பாத்துக்கு. இனிமே நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க. வருமானம், இன்கம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளியூர், வெளிநாடு எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கம், நகைக்கடை வச்சிருக்கவங்க, கெமிக்கல் ஃபீல்ட் உள்ளவங்க எல்லாரும் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. அப்ப விசாகத்துல பிறந்தவங்க தான் இனிமே ஒரு பட்டமோ, பதவியோ, புகழோ, அந்தஸ்தோ, கௌரவமா தேடி போறோம். கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பாத்துக்கு. நல்லா செய்தி தேடி வரும். வரக்கூடிய நவம்பர் மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.